வயது 30 தாண்டிய பிறகுதான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் என்பதை மிக எளிமையாக எப்படி நம்ம கணிக்க முடியும்? செவ்வாய் என்பது மங்களக்காரகன். திருமணமும் மங்களத்தை குறிக்கக்கூடியதான். அப்போ இந்த செவ்வாயுடன் பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும், செவ்வாய் வீட்டில் பகை கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது வயசு 30 தொட்ட பிறகுதான் திருமண வாழ்க்கை. செவ்வாயுடைய பகை கிரகங்கள் என்பது ராகு, கேது, புதன், சனி. இந்த 4 கிரகங்களில் ஒன்று செவ்வாயுடன் இணைந்திருந்தாலும் அல்லது செவ்வாய்க்கு நேர் ஏழாக சமசப்தமமாக அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வயசை 30 தாண்டி பிறகுதான் திருமண வாழ்க்கை. இல்லை செவ்வாயோட வீடுகளான மேஷம் அல்லது விருச்சிகம், இந்த 2 வீட்டில் இந்த 4 கிரகங்களில் ஒன்று அமர்ந்திருந்தாலும் இதே நிலைதான்.